சப்போட்டா காயை பறித்து அதை எப்படி இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்போட்டா காயை பறித்து அந்த பாலெல்லாம் வடிய விட்டு வச்சிடணும். அதுக்கடுத்து அதை புகை மூட்டம் போட ஒரு அறை இருக்குது, கெட்டி சின்ன அறை. அதுக்குள்ளே கெட்டி வாழை இது வைக்கல்லாம் போட்டு தீய வச்சுருவோம். அது எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கப்புன்னு அடைச்சிடணும். அதை அடைச்சி நல்லா சாணியை வச்சு நல்லா பூசிடணும். வெளியில் காற்றே போகக்கூடாது. சுற்றி எந்த காற்றும் போகாத மாதிரி லாக் பண்ணிடணும். 2 நாள் நைட்டு ஃபுல்லாக அது உள்ள புகை மூட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்கும். 2 நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா பழம் டேஸ்ட்டாக பழுத்துரும். அதுக்கடுத்து விற்பனைக்கு கொண்டு போயிடலாம். நானும் பழம் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு அப்படியே விற்க கொண்டு போயாச்சு. ஒரு 50 கிலோ இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே 1 கிலோனா ஒரு 200 கிராம் சேர்த்து தான் போட்டேன். அக்கா சப்போட்டா பழம் கிலோ 40க்கா. சப்போட்டா வாங்குறீங்களா? 2 கிராமத்தில் விற்றேன். ஒரு 3 மணி நேரத்தில் எல்லா பழத்தையும் விற்றாச்சு பாஸ். வாட்ச் பண்ண அன்றைக்கி நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.